அனைவருக்கும் வணக்கம். இன்றுடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் வாகை குணசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போவதா சவுக்கு சங்கர் கூறியிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு புதிய பொதுச் செயலாளராக திரு அருண்ராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ யார் இந்த அருண்ராஜ்? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் ஒரு புதிய பொதுச் செயலாளருக்கான தேவை இருக்கு? சவுக்கு சங்கர் எந்த கணிப்புல சொன்னாருன்னு தெரியல. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இன்னும் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்ல, தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு இதையும் எங்க தளபதி வெற்றி தலைவர் போட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. இந்த ஐயா அருண்ராஜ் அவர்கள் மத்திய அரசு பணியில இன்கம் டேக்ஸ் இதுல ஒரு பெரிய கமிஷனர் ரேஞ்சில இருந்தவர். அவர் ஏற்கனவே நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ரிசைன் பண்ணிட்டு, ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ரிசைன் பண்ணிட்டு அரசியல்ல வர்றது மாதிரி இவருக்கு ஐயாவுக்கு அருண்ராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருந்திருக்கும் போல. அதன் வெளிப்பாடை அவர் ரிசைன் பண்ணிட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வரலாம். அவருடன் அவரை போலவே இன்னும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் எங்க வெற்றி தலைவர் கூடிய விரைவில் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களையெல்லாம் தயார்படுத்தி அவங்களையெல்லாம் கட்சிக்கு உழைக்கிறதுக்கு உண்டான இதுல எடுத்துட்டு போவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு இயக்கம் இந்த தமிழக மக்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆட்சியாளர்கள் அலங்கோல காட்சி நடத்திக்கிட்டு மாறி மாறி திமுகவோடும் பாரதிய ஜனதாவோடும் அதிமுகவோடும் ஒரு உறவுகளை வைத்துக்கொண்டு மறைமுக கூட்டணியை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறாரு. இந்த வஞ்சிக்கிறதுக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஆளுங்க தான் இங்க தேவை. அதன் அடிப்படையில ஐயா அருண்ராஜ் அவர்கள் வரக்கூடிய காலம் வந்ததுனால ரிசைன் பண்ணியிருக்காரு. அதை ஏத்துக்கிட்டாங்க. அது ஊகமா தான் இன்னும் சொல்றாங்க. ஆனா முறைப்படியான அறிவிப்பு அவர் ஐயா அருண்ராஜ் மட்டுமல்ல, அக்கா காளியம்மா, அண்ணன் ஆகச்சிறந்த அண்ணன் மருது அழகராஜ், இந்த ஐயா மாதிரி இவங்கள மாதிரி ஆளுமைகளை எங்க கட்சிக்குள்ள எங்க வெற்றி தலைவர் கொண்டு வருவாரு. அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் மிகப்பெரிய ஒரு தேவையும் உருவாகும். அவருக்கு இணை பொதுச் செயலாளர் கொடுக்கறதா, அது கொடுக்கறதா, இது கொடுக்கறதா என்னென்னமோ அள்ளி விட்டுறாங்க. எந்த பொறுப்பை எந்த பதவியை கொடுக்கணும், அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்க வெற்றி தலைவர் யூகிச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு பொறுப்பை எங்க தளபதி கொடுப்பாரு. இதனால எங்க கட்சி வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறதுதான் என்னோட இதா இருக்கு. இவரும் ஐயா அருண்ராஜ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. மிகச்சிறந்த ஆளுமைகள் இங்க வெளியில இருந்துட்டு அந்த ஆட்சியாளர்களை சீர்படுத்தணும். இந்த தமிழ் தாய ஒரு பொன் விளையிற பூமியா மாத்தணும். இங்க லஞ்சம், ஊழல், கமிஷன், கரப்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு தூய்மையான ஆட்சி நிர்வாகம் இங்க நடக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆளுகளுமே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் வருவாங்க. அதை தாயுள்ளத்தோட எங்க தலைவர் வெற்றி தலைவர் எங்க தளபதி ஏத்துக்குவாரு. அதை வச்சு அவங்க அவங்களுக்கு என்ன பொறுப்போ அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன இதெல்லாம் பதவி கொடுப்பாரு, பொறுப்பு கொடுப்பாரு. அந்த பொறுப்பின் மூலமா இங்க தமிழகத்துல நல்லாட்சி மலரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு பாஜக பயன்படுத்திய அதே ஒரு டெம்ப்ளேட்டை விஜய் அவர்கள் பயன்படுத்தாரு. பாஜகவும் திடீரென அண்ணாமலை அவர்களை பணியிலிருந்து ஓய்வு பெற செஞ்சுட்டு அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அவர் மாநில தலைவராகி கட்சியை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு முடிவை விஜய் அவர்கள் எடுத்துக்கிறாரு. ஸோ புசி ஆனந்த் அவர்கள் மட்டும் பத்தாது, அவரோடு சேர்த்து மாதவ அர்ஜுனா வந்தாங்க. இவர் அருண்ராஜ் அவர்கள் வருகிறார். அப்படிங்கும் போது இன்னும் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு வேலைகளை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது ஐயா மாநில பொதுச் செயலாளர் ஐயா புசி ஆனந்த் அவர்கள் அவர் ஒரு சில வேலைகளை எடுத்து பண்றாங்க. அவரும் பொதுச் செயலாளர் தான். பட் எங்க கட்சியிலேயே தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளரா, 2வது பொதுச் செயலாளரா அருமையான ஆதவ அர்ஜுனா அவர்களையும் போட்டாங்க. அது காலத்தின் கட்டாயம், அது தேவையின் அடிப்படையை கொண்டு போட்டிருக்காங்க. அது மாதிரி இப்ப இனி அடுத்து வர்ற ஐயா அருண்ராஜ் அவர்கள் அவர் ஒரு இந்திய மத்திய அரசு ஒன்றிய அரசுல நிதி அமைச்சகத்தின் கீழே இன்கம் டேக்ஸ் இதுல ஒரு பெரிய லெவல்ல இருந்திருக்காரு. அவரை நீங்க ஐபிஎஸ் ஐயா அண்ணாமலையோட நீங்க ஒப்பிடக்கூடாது. ஐபிஎஸ் ஐயா அண்ணாமலை அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய 20,000 புக்கு படிச்சிருக்காரு. ரபேல் வாட்சை இங்க கோயம்புத்தூர் வாட்சு கடையில வாங்கியிருக்காரு. அவர் என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரையை செட்டப் பண்ணவர். நான் 20 தொகுதி ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அவர் ஒரு மிகப்பெரிய ஆளு. அவரை போய் நீங்க அதுக்கு திருவள்ளூர் தொகுதி எம்பியா இருக்காரு ஐயா செந்தில்குமார்னு நினைக்கிறேன், செந்தில் சார்.
திருவள்ளூர் அவர் ஐஏஎஸ் அதிகாரி. நீங்க அவர் வந்து நீங்க அவரோட ஐயா அருண்ராஜ் ஐயாவை ஒப்பிடுங்க, அது நல்லது. அண்ணாமலை ஐயா வந்து ரேஞ்ச் வந்து வேற. அவர் பேசுறது ஃபுல்லா போய் பண்றது ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் டீலிங். டிஎம்கேயோடைய எல்லாரோடையும் அவருக்கு வந்து ஒரு டீலிங் இருக்கு. அதனால ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவரை நம்ம அதை தாண்டி வந்து நம்ம அண்ணாமலை ஐயாவை கூட சொல்ல முடியாது, சொல்ற ஒரு பேச்சு. அதனால அருண்ராஜ் ஐயா வந்து எப்படின்னா, எங்களுக்கு எங்க இயக்கத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல, இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, நல்ல ஒரு இயக்கம். இது வந்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வளர்ச்சி பாதையில போகக்கூடிய ஒரு இந்த இயக்கத்துல இணைந்து தமிழக மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச சேவைகளை செய்யணும்னு சொல்லிட்டு ஐயா வந்து அருண்ராஜ் ஐயா வந்து முடிவு பண்ணியிருக்கலாம். இதை வந்து பாரதிய ஜனதாவோடு எங்களது கட்சி ஒப்பிடுறது வந்து முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போட்டது மாதிரி. பாரதிய ஜனதாவின் சித்தாந்தம் வேற, அது கொள்கை வேற. அவங்க நாங்க பிறப்பால் அனைவரும் சமம்பாங்க. அவங்க வந்து பிறப்பால் சாதி மத பேதம் இருக்கு, எல்லாம் வந்து இங்க வந்து நான் வர்ணாசிரமத்தை பேசுவாங்க. நாங்க வந்து அப்படி கிடையாது. நாங்க வந்து பிறப்பால் அனைவரும் சமம். இங்க யாரையும் உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வுலாம் எதுவுமே கிடையாது. அதனால இதை ஐயா அருண்ராஜ் ஐயாவை சேர்றது வந்து நாங்க பாரதிய ஜனதா இருந்து பார்த்து காப்பி அடிக்கணும் தேவையில்லை. ரெண்டாவது எங்களோட சித்தாந்தமும் கொள்கை வந்து நேரெதிர், கொள்கை எதிரியே வந்து பாரதிய ஜனதா தான். அதனால நம்ம அதை போய் வந்து பாரதிய ஜனதாவோட நம்ம ஒப்பிட்டு இந்த சம்பவத்தை பேசுறது தவறு. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. பட் அறிவிக்கப்படுற பட்சத்துல ஐயா அருண்ராஜ் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர்ல உள்ள பெரிய லெவல்ல உள்ள அதிகாரி தான். அவருமே வந்து தன்னிலையான ஒரு முடிவுல எனக்கு இது நல்லது, இது இந்த இயக்கம் வந்து நமக்கு தோதாதுங்கிறத முடிவு பண்ணித்தானே வந்திருப்பாரு தவிர அப்படின்ட்டு நாம வந்து ஒரு கட்சியை பார்த்து காப்பி கொடுத்துருந்தா அதான் வேலையே கிடையாது. ரெண்டாவது எங்களுக்கு பாரதிய ஜனதாவோட எந்த கொள்கையிலுமே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, எங்க தலைவருக்கு உடன்பாடு. அதான் சமீபத்தில் கூட திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கலந்து கொண்டு அந்த பிரஸ் மீட்ல கூட தெளிவா தெரிவிச்சிருந்தாரு. ஆனா திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை வந்து பாஜகவினர் வந்து எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. எப்போது வேண்டுமானாலும் கூட்டணி அப்படிங்கிறது எப்போது வேண்டுமானாலும் அமையலாம். தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து நயனானந்தன்ல இருந்து தமிழக வெட்டிகளத்தோடு மறைமுகமாக பேசிவிடும், நேர்முகமாக பேசிவிடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை ஒரு சூசகமா தெரிவிச்சிருந்தாங்க. இதையொட்டி அந்த பிரஸ் மீட்ல தெள்ள தெளிவாக இவர் விளக்கி இருந்தார். எக்காலத்திலும் பாஜக மற்றும் திமுகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயத்த பார்த்தீங்க. இதுதான் எங்களை வந்து எப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை வந்து பாரதிய ஜனதாவோட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி சிறுபான்மையின வாக்குகளை எப்பவும் கூட ஏமாற்றி வாங்க வேண்டும் என்பது திமுகவின் திட்டம். இந்த திட்டத்துக்கு அப்படியே ஒரு செட்டப் பண்றாங்க. அப்படியே ஒரு செட்டப்பா பண்ணி பிஜேபியோட ஏடிஎம்கேயோட கூட்டணி, ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி, அந்த கூட்டணியில தாவேக்கா ஏனையது 40 சீட்டு 60 சீட்டுன்னு இந்த மாதிரி சும்மா கட்டுக்கதை கட்டி விட்டுறாங்க. எங்க தலைவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, எங்களோட கொள்கை எதிரி வந்து பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி வந்து திமுக. அதனால இவங்க 2 பேருடையும் எந்த கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவருமே சொன்னாங்க. அது எங்க தலைவர் சொன்ன பின்னாடி அதை வந்து அவரு தான் சொல்லணும், இவங்க தான் பேசியிருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். திரும்ப தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் எங்க அண்ணன் ஆதவன் அவர்களும் சொல்லிட்டாங்க. நிஜம் என்ன, நல்ல கூட்டணி மருத்துவ கூட்டணி வச்சிருக்கு வந்து 100 நாள் ராஜ்நாத். இப்போ பாருங்க, டெல்லி போய் நிதி அந்த இடி அவங்க எங்க கட்சி வந்து விசாலையில அறிவிச்ச உடனேயே நம்ம எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி பிறப்பால் அனைவரும் சொல்றாங்க இல்லைங்கிறாங்க. அதனால எந்த காலத்திலையும் கொள்கை எதிரியோட சமரசங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நெத்தி போட்ட மாதிரி எங்க அரசியல் எதிரி திமுக அது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்ப 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 இதை அப்படியே பேசி பேசி போய பல்ஸ் மாதிரி பேசி அப்படியே நம்ம வந்து பிஜேபியோட போயிடுவாங்க, பிஜேபியோட போயிடுவாங்க பிஜேபி. ஆனா உண்மையிலேயே பிஜேபியோட போகக்கூடிய ஒரு கட்சி எதுனா அது திமுக தான். திமுகவோட கூட்டணி, மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓட்டுக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணி, நோட்டுக்கு வந்து பாரதிய ஜனதாவோட, யாரு திமுக பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் இவங்களா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த காலத்திலையும் எங்க தலைவர் வந்து கொள்கை எதிரியோடையும் அரசியல் எதிரியோடையும் எந்த காலத்திலையும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. நிதர்சனமான தொடர்ந்து பேசுவோம்.